அனைவருக்கும் வணக்கங்க. வழக்கமாக நம்ம ரூம்லேயே வச்சு எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி, டாக்டர் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம ரெஸ்டாரண்ட் மெனுவோட நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றோம். ஸோ இன்னைக்கு மெனு என்னன்னு பார்த்துடலாமா? அதாவது நம்ம ஹெல்த்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், டாக்டர் வரகும் சாமி தினையுமே போட்டு நம்மளையெல்லாம் கொல்ல போறார் போல் இருக்கு அப்படின்னு. அதுதான் தப்பு. அதாவது எந்த உணவையுமே நம்மளால ஆரோக்கிய உணவா மாற்ற முடியும். இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அது எப்படி ஆரோக்கியமா சாப்பிட்றது, அது எப்படி ருசியா சாப்பிட்றது, அது எப்படி எல்லாரும் சாப்பிட்றது. எங்க ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் முதல்ல வச்சிருக்க கொள்கை என்னன்னா, வந்தா உங்களுக்கு சுகர் இருக்கா சுகர் இல்லையா அப்படின்னு கேட்கறது கிடையாது. சுகர் இருக்கவங்களுக்கு தனி உணவு, சுகர் இல்லாதவங்களுக்கு தனி உணவு அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. சுகர் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஏன்னா அந்த சர்க்கரை இருக்கவங்களை எல்லாத்தையும் பிரிச்சு வச்ச மாதிரியே எல்லா பக்கம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்த மாற்றணுங்கிறது தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட எங்களோட ஆரம்பிக்கிறதோட முதல் நோக்கம். ஸோ ஆரோக்கிய உணவு சுவையா இருக்கணும். வெறும் அந்த மாதிரி வரகு சாமை தினை எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஐட்டமாக மட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஐட்டத்தை கூட ருசியான உணவா மாற்றணும். ஸோ அதில் இன்னைக்கோட மெனுவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு மெனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இத்தனை தோசை கலர் கலராக வச்சிருக்கலாம்னு நினைக்கலாம். இதுக்கு பேர் ஒண்டர் தோசை அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன ஒண்டர் தோசை? 7 அதிசயங்கள், உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 அதிசயங்களுக்கு ஒவ்வொரு தோசைன்னு கணக்கு வச்சு 7 வித்தியாசமான ஃப்ளேவரில் இந்த தோசை செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை, பொடி தோசை, கொத்தமல்லி தோசை, ஆனியன் தோசை, இப்படி ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு தோசை. ஏன் இதை நேரம் அந்த மாவை அப்படியே ஊற்றி கொடுத்துடலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த மாவை தான் நம்ம வீட்லேயே சாப்பிட்றோமே, அந்த தோசையை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ருசியில் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹோட்டலுக்காக வரும். ஸோ அதுக்காண்ட இந்த விஷயம் பண்ணியிருக்கோம். அடுத்தது வழக்கமாக இருக்கிற மாதிரி சட்னி சாம்பார், 2 சட்னி ஒரு சாம்பார் இருக்குது. இது வழக்கமாக எல்லா உணவகத்துலேயும் கொடுக்குறது, எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் கொடுக்குறது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன இதை ஆட் பண்ணியிருக்கோம், இது கூட இதோட ஹெல்த் காம்பனண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புரோட்டீன். அதாவது இந்த பன்னீர் புரோட்டீன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு வளர்றதுக்கு புரோட்டீன் தேவை, எதிர்ப்பு சக்திக்கு புரோட்டீன் தேவை. இது எல்லாத்துக்கும் மீறி உணவுல புரோட்டீனோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ தோசையோட அளவு கம்மியாக இருந்தால் கூட இந்த புரோட்டீன் நமக்கு சேரும் பொழுது என்ன ஆகும்னா, ஆரோக்கியமும் கிடைக்கும், அதே போல் வயிறு ஃபில் ஆகும். அடுத்தது நம்ம ஃபைபருக்காண்டி ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெனுவில் முட்டைக்கோஸ் பொரியல், அதே போல் நம்ம ஃப்ரூட் இது பப்பாயா ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு சாலட் மேங்கோ அண்ட் லெட்யூஸ் சாலட். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, ஒன்று ஃபில்லிங், ரெண்டாவது சுவை. இப்போ ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டை இந்த ஃப்ரூட் நம்ம கொடுக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டை இந்த மாங்காய் இது நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் சுகரை ஏற்றிடுமில்ல டாக்டர், இதை போய் நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க, ஆனால் சாப்பிட்றீங்களேன்னு. ஸோ இதில் எவ்வளோ போர்ஷன் கொடுத்துருக்கோம், அளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். சிம்பிளான ஒரு கான்செப்டுங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் மெக்டானல்ட்ஸ் போய் பர்கர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஏன் நடக்குதுன்னு தெரியுதுங்களா? அந்த மெக்டானல்ட்ஸ் பர்கரில் இருக்கிற சுவை. அந்த சுவையை எப்படி கூட்டுறாங்க? டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரெட் வைக்கிறாங்க, அதுக்கு கீழே சீஸ் வைக்கிறாங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட் ஏதாவது வைக்கிறாங்க, இல்லை வெஜிடேரியன்னா வேறு ஏதாவது ப்ரோட்டீன் ஐட்டம் வைக்கிறாங்க, அது கூட லெட்யூஸ் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி நம்ம கடிக்கும் பொழுது நம்மளுக்கு சுவை, எல்லா சுவையும் கலந்து கிடைக்கும் போது ஒரு இன்பம் கிடைக்கும். அதுக்காண்டி தான் குழந்தைங்க மெக்டானல்ட்ஸ்ல பர்கர் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம உணவுலையும் கொண்டு வந்திருக்கோம். கார்போஹைட்ரேட் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற தோசை, அது கூட வித்தியாசம், ஒவ்வொரு டேஸ்ட்டும் வித்தியாசமாக கலக்கும் பொழுது நம்ம நாக்குக்கு சுவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நமக்கு பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு குலாப் ஜாமுனே நீங்கள் டெய்லி 3 வேளைக்கு சாப்பிட்டீங்கன்னு 2 நாளில் உங்களுக்கு திகட்டிடும், திரும்ப திரும்ப சாப்பிட முடியாது. ஸோ என்ன சுவையாக இருந்தாலும், அமிர்தமாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப அதை சாப்பிடும்போது அது திகட்டல் ஏற்படும். அப்போது சுவையோட அளவை மாற்றிக்கிட்டே இருக்கணும், சுவையோட வகையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட் தான் இது நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் மெனுவில் பண்ணியிருக்கோம். இந்த மெனு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும்
கார்போஹைட்ரேட் அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குறைவான அளவில் இருக்கணும். அது கூட உங்களுக்கு வந்து நார்ச்சத்து, புரதச்சத்து, புரோட்டீனும் ஃபைபரும் சேர்த்து இருக்கணும். அதே போல் சுவையும் குறையாமல் இருக்கணும். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இதை பார்த்தோன்னே என்ன டாக்டர் இவ்வளோ தானா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 150 ருபீஸ் வாங்குறீங்க, ஆனால் இவ்வளோ தானா? அவங்ககிட்ட நான் சொல்கிறது எல்லாமே என்னது, இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது போதுமா பத்தாதான்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு எல்லாருமே டாக்டர் கண்டிப்பாக இதை நான் சாப்பிடல அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம், ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுவோம் கிளாசிக்கலாக, அது கூட ஒரு வடை வேணுமோ வேண்டாமோ வடை சேர்த்து கொடுத்துருவாங்க. அது கூட வந்து ஒரு பூரியோ ஒரு பொங்கலோ இல்லை ஒரு ரோஸ்ட்டோ நம்ம சாப்பிடும் பொழுது தான் நமக்கு அந்த வயிறு ஃபில் ஆகும். அப்போது அதில் வந்து அதிகப்படியான மாவுச்சத்தை எடுத்துக்கணும். ஆனால் இங்கே நம்ம டிசைன் பண்ணிக்கிற அந்த காம்போ மெனு டிசைன் பண்ணிக்கிறோம்னா உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தா காஸ்ட் அதே அளவு தான் வரும். ஆனால் மாவுச்சத்தோட அளவு குறைவாக இருக்கும். மற்ற விஷயங்கள் இந்த காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன், புரதச்சத்து இதெல்லாம் வந்து நிறைவாக இருக்கும். ஸோ இதனால் வயிறு நல்லா ஃபில் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சாப்பிட்டீங்கன்னா 12-1 மணி வரைக்கும் பசி எடுக்காது. ஸோ இந்த மாதிரி உணவு முறையை நம்ம எல்லாரும் பின்பற்றினா நமக்கு வந்து என்னதுங்க, வியாதிகள் வர்றது நிச்சயமாக குறையும். இன்னைக்கு அடிப்படையில் எல்லா வியாதிகளுக்கும் முக்கியமான காரணம் உணவு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் உணவுல மிக மிக தவறான ஒரு விஷயம் என்னன்னா மாவுச்சத்து. ஸோ அந்த மாவுச்சத்து தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதை குறைக்கிறதுக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் இந்த முயற்சி. ஸோ நிச்சயமா இந்த உணவை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் நிச்சயமா போஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து பார்சலில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரில் இப்போதைக்கு பார்சல் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து நம்பர்ஸ் இருக்கும் ஆல்ரெடி, அதுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இல்லை ருசிப்பு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் நிச்சயமாக வரும். ஸோ ஆரோக்கியமான உணவை சுவைக்கலாமா? வாங்க. குட். மீண்டும் அடுத்த ஒரு மெனுவில் இன்னும் ஒரு ருசியான, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான மெனுவில் சந்திப்போம். நம்ம வழக்கமான வீடியோஸ் வரலன்னு யோசிக்காதீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கில் இருந்தனால இந்த உணவு சம்மந்தமான வீடியோஸையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக அடுத்த வீடியோ வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான ஹெல்த் ஆஸ்பெக்டில் இருக்க வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.